இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 29. மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்களின் தலைப்பு வாதைகள் திரும்பவும் தொடர்கிறதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 9 to 10 வரைக்கும் இன்னைக்கு வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 9ல் கால்நடைகளுக்கு கொள்ளை நோய்கள் வருகிறதையும் அதை தொடர்ச்சியாய் கொப்பளங்களால மனுஷர்களுக்கு வருகிற வியாதியையும் அதை தொடர்ச்சியாய் கல்மழையினால் வருகிற தொல்லையையும் நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தின் கடைசியில் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும், திரும்பவும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அப்படின்ற வார்த்தையை நம்ம படிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 10ல் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, வெட்டுக்கிளியினால் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை மோசே கொடுக்கும்போது பார்வோன் அதை கேட்காம கடின உள்ளத்தோடு இருக்கிறதையும் அதை தொடர்ச்சியாய் வெட்டுக்கிளியினால் வருகிற பிரச்சனையை நம்ம அங்கே வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாய் காரிருளினால எகிப்து தேசம் முழுவதும் பிரச்சனைக்குள்ளாகிறதையும் மோசையை பார்வோன் அழைத்து அனுப்புகிறதையும் திரும்பவும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிற விஷயத்தையும் நீங்கள் இங்கே வாசிக்கலாம். இது தொடர்ச்சியாய் பார்வோனுக்காகவும் எகிப்து ஜனங்களுக்கும் மோசையுடைய கான்வர்சேஷன் அதிகமாக நடக்கும். நீங்கள் இதை வாசித்து பார்க்கும்போது ஜஸ்ட் இமேஜினேஷனோட வாசிங்க, நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதை வாசித்து முடிச்சுட்டு கீழே வாசித்துட்டோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.